ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் கீகி ஸ்ரீ விலாக்ஸ்லனா குர்குரே ஃப்ரைட் சிக்கன் தான். நம்ம வாங்கி வச்சுருக்க இந்த 1/2 kg சிக்கனை நல்லா டர்மரிக் போட்டு நல்லா டேப் வாட்டரில் நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸ்ட்ரெயின் பண்ண சிக்கனை போன்லெஸ் மட்டும் நாங்கள் தனியாக செப்பரேட் பண்ணி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டோம். மேரினேஷனுக்கு நல்லா பாயில் பண்ண மில்க் எடுத்துக்கிட்டோம். 1/2 tumbler ஆஃப் மில்க் எடுத்துக்கிட்டோம். மில்க் ஆப்ஷனல் தான். மில்க் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சிக்கன் தனித்தனியாக செப்பரேட் ஆகிருக்கும். சால்ட்டு, தேவையான அளவு கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர், ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் 1 hour 1.5 hour ஸ்டோர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஒரு ஹோல் எக் எடுத்து பீட் பண்ணிக்கணும். இன்னொரு பவுலில் கார்ன்ஃப்ளவரை நல்லா வாட்டர் ஊற்றி நல்லா திக்கான பேஸ்ட்டாக மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். எங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் பேஸ்ட் கொஞ்சம் வாட்டரியாக இருந்தது. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி கொஞ்சம் திக் பேஸ்ட்டாக பண்ணிக்கலாம். அப்போ கொஞ்சம் ஆயில் கன்சம்ஷன் கொஞ்சம் கம்மியாகும். ஃபர்ஸ்ட் ரீசன் எதுக்கு போன்லெஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எல்லா ஏஜ் குரூப்பில் இருக்கவங்களும் போன்லெஸ் சிக்கன் சாப்பிட முடியும். தென் இது கொஞ்சம் ஸ்பைஸியாக கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம எக்கு, கார்ன்ஃப்ளவர், குர்குரே இது எல்லாத்தையும் நல்லா மேஷ் பண்ணி எடுத்து சைடில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மேரினேட் பண்ண சிக்கனை கொஞ்சம் நேரம் வெளியில் எடுத்து ரூம் டெம்பரேச்சரில் வைக்கலாம். நாங்கள் சண்டே யூஸ்வலாக எதுக்காக நாங்கள் குக் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நினச்சதை சமைச்சு சாப்பிட்லாம். எல்லோரும் இந்த மாதிரி சண்டே ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் இப்போ எப்படி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கடாய் எடுத்துக்கிட்டோம். கடாயில் மந்த்ரா ஆயில் ஊற்றிக்கிட்டோம். தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா டிப் பண்ணது எல்லாத்தையும் எடுத்து ஒன்று ஒன்றா ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். இங்கே நாங்கள், என் தங்கச்சி, என் தம்பி எல்லோரும் சேர்ந்து சமைக்கிறோம். இப்படி சமைக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சண்டே இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். பிரெட் க்ரம்ஸ் எடுத்தாலும் சிமிலர் டேஸ்ட் தான் வரும். பட் நாங்கள் ஒன்ஸ் இன் அ வைல் இது கொடுக்கலாம். இது எதுக்காக இன்றைக்கி செய்கிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஃபார் அ சேக் செஞ்சு பார்க்கலாமே எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக நாங்கள் இன்றைக்கி குர்குரே ஃப்ரைட் சிக்கன் பண்ணி பார்க்குறோம். நீங்கள் ஃபார் ஹெல்தி ஆப்ஷன் நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் பிரெட் க்ரம்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஃபைனலாக ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பெரி பெரி மசாலா, சாட் மசாலா இந்த மாதிரி ஆடட் ஸ்பைசஸ் ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். சிமிலர் டேஸ்ட்டாக தான் இருக்கும். கடாயில் ஆயில் ஹீட் ஆகிட்டுருக்கு. இது எல்லாத்தையும் டிப் பண்ணி மேரினேட் பண்ணது எல்லாத்தையும் கோட் பண்ணி ஒரு செப்பரேட் பிளேட்டிங்ஸ் எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா போட்டு தனித்தனியாக போட்டு எடுக்க வேண்டியதான். இதை ஒரே மொத்தமாக போட்டிங்கன்னா எல்லாம் உடஞ்சிரும். அது மேலே இருக்க கோட்டெல்லாம் வெளியில் வந்துடும். ஸோ ஒன்று ஒன்றா பொறுமையாக போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு KFC ஸ்டைல் ஃப்ரைட் குர்குரே சிக்கன் ரெடி ஆயிரும். பிகினர்ஸ், சிக்கன் சமைக்க தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா நானும் அதே கேட்டகரியில் தான் வருவேன். ஸோ நாங்களும் இதை ட்ரை பண்ணோம். ஃபார் ஷுர் இது நல்லா இருக்கும்னு நினச்சி ட்ரை பண்ணோம். சொன்ன மாதிரியே நல்லா வந்துருச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணலாம். எப்போல்லாம் நீங்கள் வீட்டில் சும்மா இருக்கீங்களோ, இல்லை எப்போல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக பர்ன்ட் அவுட்டாக இருக்கோ, அந்த மாதிரி இந்த மாதிரி குயிக் ரெசிபீஸ், ஈஸி ஸ்நாக்ஸஸ், லைக்கபிள் ஸ்நாக்ஸஸ் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக. இப்போ எல்லா சிக்கனையும் கோட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி பொறுமையாக பொரிஞ்சதுக்கப்புறம் அதை 2 பக்கமும் வேக வச்சுட்டு எடுக்க வேண்டியதான். எடுத்துகிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். சிக்கனே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். KFCயே போகலை எங்களை மாதிரி அப்படின்னா கண்டிப்பாக இது பிடிக்கும். சிக்கனே சாப்பிட மாட்டோன்றவங்க கூட இது சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா டீப் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. டீப் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், வெளியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ண சிக்கன் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து சர்வ் பண்ணலாம். நம்ம நல்லா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம சிக்கனை ஒரு பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ணலாம். இதுதான் ரிசல்ட் ஆஃப் குர்குரே ஃப்ரைட் சிக்கன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லோரும் மறக்காமல் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் guys. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you. We'll see you next video.